University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். எப்பயும் போல இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் கேட்பதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அழகா பழனிசாமி இதுவரைக்கும் வாய் திறந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கலன்னு சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. இப்ப கூட அந்த எண்ணத்தில் அந்த வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். ரெண்டாவது இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியில் போய் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சதுலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் பழனிசாமின்னு. ஆகவே இனி வேலுமணி மிகவும் வேதனையுடன் சொல்லிக் கொள்கிறேன். வேலுமணியை நம்பிக்கையான ஒரு முன்னாள் அமைச்சராக நண்பராக கருதினேன். என்ன சொன்னார்? இங்க நின்று எல்லாரும் ஒன்னா சேரணும், அதுக்காக நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம், ஆகவே அந்த முயற்சி எடுக்கப்படும், அதிமுக ஒற்றுமையாக நடத்தப்படும்லாம் சொல்லிட்டு நியாயமா? இப்ப போய் நின்றுட்டு சொல்றாரு எங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இல்லைன்னு. நீங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொன்னீங்களே, அப்ப அது டிராமா தானே, ஃப்ராடு தானே. ஆகவே இவர்களெல்லாம் சேர்ந்து அவரவர் பதவிக்காக சுகத்திற்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டாங்க. பழனிசாமி வெற்றி பெறப் போவதில்லை. நான் இன்னைக்கு ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்றேன், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு சேர இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மிக விரைவிலேயே அதை பார்க்கத்தான் போகிறீர்கள், அது நடக்கத்தான் போகிறது. இது மாதிரி சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. ஆகவே இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜனநாயக விரோதம் ஆயிடும், மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆகவே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சிக்கு 6 மாதம் வரை தொந்தரவு கொடுக்காம இருந்தீங்கன்னா பெரிய விஷயம். தினம் ஒரு பிரச்சனையை கிளறாங்க. வரும்பொழுது ஒரு நாய் லாரியில் அடிபட்டு செத்தாலோ பஸ்ஸில் அடிபட்டு செத்தாலோ அதுக்கு தாவேக்கா தான் காரணம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மறைய வேண்டும், மாற வேண்டும். ஆகவே நான் இப்போ ஒரு தொகுதி விஷயமா மிஸ்டர் இசகே சுப்பையா வந்தாரு. 2 பேரும் ஒன்னா வந்தோம், பார்த்துட்டோம். அவர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அருமையான அமைச்சர். 2 பேர் தப்பு பண்ணாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டார். அது அமைச்சர் பதவி ஏற்றவுடன் தவறு ஏதோ டெண்டர் நடந்து உடனே தூக்கி எறிகிறார், கவலைப்படல. அதே போல ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையைத்தான் சொல்லுகிறார், மாற்றி சொல்லவே இல்லை. அந்த கருத்துக்களும் மிக சரியாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய நண்பர் ஸ்பீக்கரா இருக்காரு, உங்களுக்கு தெரியும். நான் அவரும் வேற யாரும் இல்லை, நானும் ஜேசிடி பிரபாரன். இப்படித்தான் அவர்களை பார்த்து போக ஒரு மரியாதை நிமித்தமாக வந்தேன், சால்வை வைத்தேன். இல்லை, நான் இப்பொழுது அதற்குரிய நேரம் வரும்பொழுது அது நடந்தாலும் நடக்கலாம். அது இல்லைன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. ஏன்னா தலைவரை கொண்டாடுகிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, அம்மாவை கொண்டாடுகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சே ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அப்படியே தான் அவர் முன்னிறுத்துகிறார். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலி அம்மாள், இப்படி எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆகவே அதை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தவர். ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் முதல்வருக்கும் எல்லாத்துக்கும் கேட்டீங்கன்னா, 10 பைசா ஓட்டுக்கு கொடுக்காம ஒரு ஆட்சி அமைத்த மாபெரும் சரித்திரம் இந்திய வரலாற்றில் நீண்ட வருடங்களுக்கு பின்னால் ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வரை சாரும். அதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கு அதை மாற்ற முடியுமா, மறைக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே மக்கள் நிலங்களிலே நீங்காத இடத்தை இளஞ்சிங்கங்கால்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் பட்டாளம் அவர் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் தலைமை ஏற்று நான் வருவதில்லை, எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நேரம் வரும்பொழுது உங்களிடத்திலே சொல்லுவேன். என்னை வளர்த்தது மீடியா, உங்களிடத்திலே சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன். மிக விரைவில் அது நடக்கும். அது எங்க போனாலும் நமக்கு திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனது தோட்டம் என்று சொன்னார் கண்ணதாசன் அவர்கள். ஆகவே எங்கிருந்தாலும் எனக்கு என்று ஒரு பேச்சு திறமை மற்றவை எல்லாம் இருக்கிறது. அதிமுகவின் எதிர்காலம் உங்க மேல ரொம்ப கோபம் சன் டிவி மேல. என்னவோ எதிர்காலம் இருக்க மாதிரி அதிமுகவுக்கு கேட்டுட்டு கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டாருங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு வேலுமணி சொல்லும் பொழுது எத்தனை காலம் நிழலாக இருந்தவர் செம்மலை வெளியில போறார், பார்த்திருப்பீங்க. செம்மலை போனது ரொம்ப வருத்தத்தை தந்தது. 50 செம்மலை தனியாக நின்று வெற்றி பெற்றவர் அண்ணன், தனியாக நின்று மாபெரும் வெற்றி அடைந்தவர். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது தனித்து நின்று வெற்றி பெற்று தலைவரிடம் திரும்ப வந்தார். அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்னை போல. அதே மேல வேணுகோபால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 பேரை கொண்ட நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய சக்தியாக ஏடிஎம்கே இருந்த பொழுது
அவர்கள் வேணுகோபால் தலைவராக இருந்தால் ஸ்ரீபெரும்புதூரிலே அதிகமான வாக்குகளிலே வெற்றி பெற்றவர். அவர் போறார் ஒரு பக்கம், இவர் போறார். இப்படி கமலக்கண்ணனை மேலே பார்த்தேன். தொழிற்சங்கத்திலே மிகவும் உடைத்தவர். எஸ்.கே. சுப்பையா வந்திருந்தார். எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்காங்கன்னா கேன்சர் மாதிரி புறையோடி கொண்டிருக்கிறது அதிமுகவிலே இந்த தொய்வு. ஆகவே அதையெல்லாம் பண்ண மாட்டார். நீங்க ஹிட்லரை மிஞ்சுகின்ற அளவில் பழனிசாமி உயர்ந்து விட்டார். ஆகவே கட்சியை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு போவார். கடைசியா பழனிசாமிக்கு கூட இருக்க உதவியாளர் கூட இருக்காரான்னு கூட எனக்கு சந்தேகம் வரும். தினமும் போயிட்டே இருக்கேன் பேட்ச் நேற்று மாத்திரம் ஓபிஎஸ் கூட இருந்த ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் நேற்று காலி. ஆகவே ஆதவ அர்ஜுனன் அவர்கள் மினிஸ்டர் சொல்றதும் மிஸ்டர் புசியானந்த் சொல்றதும் உண்மைதான். 90% வந்து விடுவார்கள் என்று. வேறு வழி இல்லை. ஆகவே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முகத்திலே எங்களது தலைவர்களை பார்க்கக்கூடிய நேரமாக இது அமைந்து விட்டது என்பதுதான் உண்மை. தேர்தலுக்கு பிறகு 2 பிளவுகளா இருந்துச்சு, சமரசம் ஆயிட்டாங்க. இன்னும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் சந்திக்கல. அவர்கள் இதுல எனக்கு சிவிஸோட பல கருத்துக்கள் இருக்கும். சிவிஸோட தவறா கூட நான் பேசியிருக்கேன் பல நேரத்தில். ஆனா சிவிஎஸ் சொல்லுவதுதான் சரி. சிவிஎஸ் இன்றைய தினம் சி.வி. சண்முகம் அவர்கள் எடுத்த முடிவுதான் சரி. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 குழந்தை மேல பசங்க மேல சத்தியம் பண்றார். எஸ். காமராஜ் கடிதத்தை டிடிவி தினகரன் தேவையில்லாமல் கவர்னரிடத்தில் கொடுத்த பொழுது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எப்படி எழுத முடியும்? அப்ப 3வது இடத்தில் இருக்க நீங்க முதலமைச்சரா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா திமுக மூலியமா வரதுக்காக ட்ரை பண்றீங்கன்னு அந்த லெட்டர் மூலியமா தெரிஞ்சு போச்சு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இது உடைந்து விட்டது கட்சி என்பது மாத்திரமல்ல, ஒரு டிராமா, இது ஏமாத்துற வேலை. ஆகவே எல்லாரும் திரும்பி இங்க வர போறாங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு 2 நாள்லயே 3 நாள்லயே ஒரு 4-5 பேர் இங்கே வருவார்கள். ஆனா இன்னமும் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அதை கூட சொல்றேன். அதுதான் நியூஸ். எப்படியாவது திமுக ஸ்டாலின் காலில் விழுந்து, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் காலில் விழுந்து அதை செய்யலாமா என்று துடிக்கிறார். என்னை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் அந்த முயற்சியில் இறங்க மாட்டார். அப்படிப்பட்டவர் அல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.